வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆழமான அலசலுக்குள்ள போக போறோம். தமிழ்நாடு எப்படி உலகளாவிய முதலீட்டாளர்களின் கவனத்தை ஈர்க்கிற ஒரு மாபெரும் சக்தியா, ஒரு குளோபல் ஹப்பா உருவெடுத்திருக்குன்னு பார்க்க போறோம். இது வெறும் ஒரு மாநிலத்தோட வளர்ச்சி மட்டும் கிடையாது. உலக அளவிலான தொழில், உற்பத்தி அப்புறம் புதிய கண்டுபிடிப்புகளின் மையமா தமிழ்நாடு தன்னை எப்படி மாத்திக்கிச்சு அப்படிங்கறத ரொம்ப சுவாரஸ்யமா இந்த தொகுப்புல நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, எடுத்த உடனேயே ஒரு பிரம்மாண்டமான நம்பர்லேருந்தே ஆரம்பிக்கலாமே. 11.9% ஜிடிபி வளர்ச்சி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக பொருளாதாரமே பல சவால்களை சந்திச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இது ரொம்பவே பெரிய விஷயம். தமிழ்நாடு இந்தியாவோட வளர்ச்சியில சும்மா ஒரு பங்குதாரரா மட்டுமல்லங்க, ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தையும் வேகமா முன்னெடுத்துட்டு போற ஒரு மாபெரும் இன்ஜினா செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த நம்பர் ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. இத அவங்க எப்படி சாத்தியமாக்குறாங்க அப்படிங்கறத ஒரு 5 முக்கிய தலைப்புகளா பிரிச்சு பார்க்க போறோம். இந்தியாவின் பொருளாதார இயந்திரம், தேசிய இலக்குகளை நிறைவேற்றும் தளவாட பலங்கள், புதிய கண்டுபிடிப்புகளுக்கான சூழல், இணையற்ற திறன்மிக்க பணியாளர்கள், அப்புறம் சுறுசுறுப்பான நிர்வாகம். இப்படி பெரிய பொருளாதார புள்ளி விவரங்கள்ல இருந்து களத்துல நடக்கிற நிர்வாகம் வரைக்கும் எல்லாத்தையும் நாம கவர் பண்ண போறோம். முதல்ல நம்மளோட முதல் தலைப்புக்குள்ள போயிடலாம். இந்தியாவின் பொருளாதார இயந்திரம் ஒரு தேசத்தின் லட்சியங்களை எப்படி இயக்குதுன்னு பாப்போம். இந்த டேட்டாவை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். ஒட்டுமொத்த இந்தியாவோட ஜிடிபில 2வது இடம், ஏற்றுமதியில 3வது இடம்னு மிகப்பெரிய பொருளாதார பலத்தோட தமிழ்நாடு நிக்குது. இதனாலதான் உலகத்துல இருக்கிற 140க்கும் மேற்பட்ட ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டை தேடி வந்து முதலீடு செஞ்சிருக்காங்க. இத்தனை முன்னணி குளோபல் பிராண்டுகள் இங்க நம்பிக்கையா வர்றாங்கன்னா கண்டிப்பா இங்க இருக்கிற வலுவான வணிகச் சூழல் தான் அதுக்கு காரணம். ஆனா இத்தனை பெரிய பிசினஸ் ஜாம்பவான்களை ஈர்க்கிற அந்த காந்தசக்தி எது? அதுதான் நம்மளோட 2வது பகுதி, தளவாட பழங்கள் மற்றும் தேசிய இலக்குகள். இப்போ இந்தியா தன்னை உலகளாவிய அளவுல ஒரு மாபெரும் ஏற்றுமதி மையமா மாத்திக்கணும்னு ஒரு பெரிய தேசிய இலக்க வச்சிருக்கு இல்லையா? அதுக்கு தடங்கலற்ற வலுவான சப்ளை செயின் ரொம்பவே முக்கியம். அந்த தேவையான தீர்வை தமிழ்நாடு தன்னோட புவியியல் அமைப்பின் மூலமாவே ரொம்ப இயல்பா கொடுக்குது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள இயற்கையான கடற்கரை, ஆழமான கப்பல் தளங்கள், அப்புறம் மிக முக்கியமான பல்வகை போக்குவரத்து இணைப்புகள், இதெல்லாமே தேசிய வர்த்தக இலக்குகளை ரொம்ப ஈஸியா அடைய உதவி செய்யுது. எந்த ஒரு பிசினஸுக்கும் வேகம் எவ்வளவு முக்கியம்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு கார் உற்பத்தி செஞ்சாலும் சரி, ஒரு சின்ன மைக்ரோ சிப் செஞ்சாலும் சரி, அது உடனே உலகத்தோட எந்த மூலைக்கும் கொண்டு போகணும். அதுக்கு இங்க இருக்கிற 4 முக்கிய துறைமுகங்கள், 14 சிறு துறைமுகங்கள், 4 சர்வதேச விமான நிலையங்கள், 6 உள்நாட்டு மற்றும் வரப்போகிற 2 புதிய விமான நிலையங்கள் ரொம்பவே கை கொடுக்குது. இந்தியா ஒரு குளோபல் எக்ஸ்போர்ட் ஹப்பா மாறுறதுக்கு தேவையான முழுமையான முதுகெலும்பா இந்த நெட்வொர்க் தாங்க செயல்படுது. இது உள்கட்டமைப்பு மட்டுமில்ல, பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துற ஒரு மாபெரும் பிசினஸ் ஆயுதம். சரி, கட்டமைப்பு பொருட்கள் எல்லாம் நல்லபடியா நகருது. ஆனா நாளைய உலகை வடிவமைக்க போற புதிய சிந்தனைகளோட நிலை என்ன? அதுதான் நம்ம 3வது பகுதி, புதிய கண்டுபிடிப்புகளுக்கான சூழல். இப்போ இந்த டேட்டாவை கவனிங்க. உண்மையிலே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்தியா முழுக்க ஒவ்வொரு வருஷமும் ஃபைல் பண்ணப்படுற மொத்த அறிவுசார் காப்புரிமைகள், அதாவது பேட்டன்ஸ்ல கிட்டத்தட்ட 23%, அதாவது 4ல் 1 பங்கு தமிழ்நாட்டில இருந்து மட்டுமே வருது. இது சாதாரண விஷயமே கிடையாதுங்க. இந்த அளவுக்கு தொழில்நுட்பமும் ஆராய்ச்சியும் இங்க இருக்கிற மக்களோட அன்றாட வாழ்வோட கலந்து இருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த ரிசர்ச் எல்லாம் வெறும் பேப்பரோட நிக்கிறதில்ல, இது எல்லாமே நேரடியாக மாபெரும் தொழில்துறை உற்பத்தியா மாறுது. அதனாலதான் இந்தியாவோட மொத்த தொழிற்சாலைகள்ல 15%க்கும் மேலானவ இங்க இருக்கு. அதே மாதிரி செயல்பாட்டுல இருக்கிற ஸ்பெஷல் எக்கானமிக் ஜோன்ஸ்ல ஏறக்குறைய 18% தமிழ்நாட்டுல தான் இருக்கு. இதனாலதான் என்னவோ உலகளாவிய ஏற்றுமதியை ரொம்ப அசால்ட்டா கையாளும் திறன் இங்க இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த மாபெரும் ஃபேக்டரிஸ் எல்லாம் வெறும் மிஷின்களை வச்சு மட்டுமே ஓடிடாது இல்லையா? அதுக்கு திறமையான ஆட்கள் வேணும். இதுதான் நம்மள கரெக்டா 4வது பகுதிக்கு கொண்டு போகுது, இணையற்ற திறன் மிக்க பணியாளர்கள். இந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மைல்கல். இந்தியால இருக்கிற தொழிற்சாலைகள்ல வேலை பார்க்குற மொத்த பெண்கள்ல கிட்டத்தட்ட 41% பெண்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்காங்க. இது கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கும் மேலானவங்க. இது வெறும் பிசினஸ் ஆங்கிள் மட்டும் பார்க்க முடியாது. இது ஒரு மாபெரும் சமூக பொருளாதார புரட்சி. முதலீட்டாளர்கள் இங்க வரும்போது அவங்களுக்கு பன்முகத்தன்மை கொண்ட ரொம்பவே ஸ்டேபிளான ஒரு மனித வள கட்டமைப்பு உடனே கிடைக்குது. இவ்ளோ பெரிய ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் இங்க அமைக்கப்பட்டிருக்கிற உலகத்தரம் வாய்ந்த கல்விச் சூழல் தான்.
குறிப்பா தொடர்ந்து 7வது வருஷமா இந்தியாவோட நம்பர் 1 கல்வி நிறுவனமா இருக்கிற ஐஐடி மெட்ராஸ் மாதிரி பல நிறுவனங்கள் இதற்கு ஒரு பெரிய உதாரணம். எந்த தட்டுப்பாடும் இல்லாம இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தொடர்ந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கு. எல்லாம் ஓகே. இவ்ளோ பெரிய எக்கோசிஸ்டம் எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி ஸ்மூதா இயங்குது? அதுதான் நம்மளோட கடைசி தூண். செயல்திறன் மிக்க நிர்வாகம் மற்றும் புதிய தலைமையின் கீழ் எப்படி வளர்ச்சி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவா பிசினஸ் ஆரம்பிக்கிறவங்களுக்கு இருக்கிற பெரிய தலைவலியே அரசாங்க ஆபீஸ்கள்ல ஆகிற தாமதங்கள் தான். ஆனா இங்க சிங்கிள் விண்டோ போர்ட்டல் அப்புறம் பிஸ்பிடி அப்படின்னு 2 தெளிவான சிஸ்டம் மூலமா ரெட் டேப்பை சுத்தமா காலி பண்ணிருக்காங்க. எந்த ஒரு அதிகாரத்துவ சிக்கலும் இல்லாம ரொம்ப வெளிப்படையா முதலீட்டாளர்களோட நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துற மாதிரி பாலிசி ஃப்ரேம்வொர்க்கை பக்காவா வச்சிருக்காங்க. இந்த நிர்வாகத்தோட வேகம் எப்படி இருக்குன்னு இப்ப நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தாலே புரியும். தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவங்க ரெனால்ட் குழுமத்தோட சிஇஓ ஸ்டீஃபன் டெப்ளேஸ், அதே மாதிரி ராம்கோ குழும தலைவர் PR வெங்கட்ராமராஜான உலகளாவிய ஜாம்பவான்களை நேரடியா சந்திச்சு வியூகங்கள் அமைச்சிட்டு இருக்காங்க. குறிப்பா ஆட்டோமொபைல் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி துறையை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு அரசு ரொம்பவே ஆக்டிவா வேலை செஞ்சுட்டு வர்றதை நம்ம கண்முன்னாடியே பார்க்க முடியுது. நம்ம இவ்ளோ நேரம் பேசின விஷயங்களை BMW குழுமத்தோட சென்னை ஆலையின் முன்னாள் MD டாக்டர் ஜோஹன் ஸ்டால்காம் சொல்றத கேட்டாலே புரிஞ்சிடும். தமிழ்நாட்டுல மிக சிறந்த தளவாடங்கள், நல்ல உள்கட்டமைப்பு, சரியான மனநிலை மற்றும் முதலீட்டுக்கு சாதகமான அரசியல் சூழல் இருக்கு, தகுதியான திறமையான ஆட்கள் இங்க ஈஸியா கிடைக்கிறாங்க அப்படின்னு அவர் வெளிப்படையாவே சொல்லியிருக்கார். உலகளாவிய லீடர்ஸ் இப்படி பாராட்டுறது கண்டிப்பா ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா? இதோட ரிசல்ட்ட நாம ரொம்ப தேட வேண்டியதில்ல, சமீபத்திய செய்திகள்லயே பார்க்க முடியுது. 450 கோடி ரூபாய் மதிப்பிலான பல புதிய ப்ராஜெக்ட்ஸ்களுக்கு ஸ்பெஷல் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன்ல ரொம்ப சீக்கிரமா கிளியரன்ஸ் கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் கேரட்லே நிறுவனம் சென்னையில அவங்களோட புதிய பிரம்மாண்டமான ஆலையை ஓபன் பண்ணி பல ஸ்பெஷலைஸ்ட் வேலைவாய்ப்புகளை உருவாக்கியிருக்காங்க. இப்படி ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுற ஒரு எக்கனாமிக் என்விரான்மெண்ட்டை இங்க நம்ம பார்க்க முடியுது. சோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். தேசிய வர்த்தக இலக்குகளை தாங்கி பிடிக்கும் பிரம்மாண்டமான துறைமுகங்கள், இந்தியாவோட காப்புரிமைகள்ல பெரிய பங்களிப்பை தரும் இன்னோவேஷன் எக்கோசிஸ்டம், பல லட்சக்கணக்கான பெண்களை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய டேலண்ட் பூல், அப்புறம் ரொம்பவே ஆக்டிவான பவர்ஃபுல்லான அரசாங்க தலைமை. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்விதான், உலகளாவிய தொழில் மற்றும் கண்டுபிடிப்புகளோட மாபெரும் மையமா மாறிட்டு வர்ற தமிழ்நாட்டோட எதிர்காலத்துல இணைய உங்களோட பிசினஸ் தயாரா இருக்கா?